அல்றா அல்றா இந்த குளிருக்கு ஏண்டா உசுரோட இருக்கும் நடுற அந்த கல்ல வச்சு மண்டிலே 4 சாத்து சாத்துற நல்ல சாதிக்கு பிறந்திருந்தா ஆளே மாறும் பாரு எப்படின்னு என்ன உலக கடவுள ஆடிட்டு இருக்கிற எம்பாடு அந்த பக்கம் தலையை திருப்பிக்கிட்டா என்ன மூலிக்கிற ஏ திரும்புறாங்க முத்து பூகா திரும்புறா இதான் வாய்க்கு வந்து பேச என்ன நான் பேசுறது அவ்வளோ ஒரு இலக்காரமா தெரியுதா என்ன என்ன என்கிட்ட ஆளுகாரனா என்ன உனக்கு ஓனரா கையேடுறா ஏய் அப்ப என்ன நான் உங்கள்கிட்ட வாங்கி திங்கிறோம்னா கால் மேலது கால் கீழ் வைடா ஏய் என்ன சோறா போடுறாங்க இது என் கால இந்த பக்கம் இருக்கிறதே என் கால புஷ்பாராஜ் புஷ்பா நினைச்சியடா பேர் புஷ்பா இல்ல நான் புஷ்பா புருஷன் அப்படியா அன்னைக்கு காலையில ஒரு 6 மணி இருக்கும் போதும் மூடிட்டு போ அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் 7 மணி இருக்கும் சொல்லாத டீ என்ன குடிக்கிறியா இல்லையா சொல்ல வாயை திறந்த கேளு மாமா நீங்க எல்லாம் போ வெளிய வரல உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யறீங்க டீ என்ன குடிப்பீங்க குளிர் காத்துன்னு கேட்டா வாய் ஓம் வாயில என்ன வைத்திருக்கிறேன் டீ குடிச்சிட்டு போடா டீ குடிச்சிட்டியா அப்ப நாளைக்கு கூத்து டீ கேட்க கூடாது வாங்க அல்வா என்னையும் 10 மாதம் 300 நாள் 3000 தசைநாடிகள் தன் அங்கத்திலே சுமந்து ஈன்றெடுத்தேன். எனக்கோ 2 தாய்மார்கள். யார் யார்? தேவகி ரோகிணி. தாயார் இருவர் தேவகி ரோகிணி. ஆமா சரி. தந்தையாரோ வசுதேவர். தந்தையார் வசுதேவர். ஆமா. வசுதேவருக்கும் தேவகி ரோகிணிக்கும் 8ஆம் போர் கண்ணனாக நான் பிறந்தேன். ஓ 8ஆம் போர் கண்ணனாக. ஆமா. சரி. 8ஆம் போர் கண்ணனாக நான் பிறந்தேன். இப்போ எங்க இருக்கிறேன்? இப்போ எங்க இருக்கீங்க? நம்பிய பாண்டவருக்கு மாமனாகவும் நம்பிய பாண்டவர்களுக்கு மாமனாகவும் நம்பாத இந்த திடீனுக்கு நான் யமனாகவும் இருந்து வருகிறேன். ஒரு நம்பாதிரியனுக்கு யமனாகவும் காட்சி அளிக்கிறீங்க. ஆமா சரிங்க. பாண்டவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் ஆபத்தானால் அந்த ஆபத்தை தீர்த்து வைப்பதற்கு இந்த கண்ணன் நான் இருக்கிறேன். அட ஆபத்து தீர்க்கிறதுக்கு கண்ணன் நீங்க இருக்கிறீங்க. ஆமா. சரி சரி சரி. இருந்தாலும் ஏதோ ஒரு சத்தமான கேட்கின்றது. ஆமாங்க. என்னன்னு பாப்போமா? தெய்வமே தங்கா என் பெருமாளே செங்கருடன் மீதிலேறி சீக்கிரமாக வருவீர் என்று நான் நினைத்தேன். நான் நினைத்தது போல் வந்து விட்டீரா கண்ணா? தங்கா அண்ணா சொல்லப்பட்ட 62 விதமான மலைகளை கொண்டு வந்து உங்கள் அன்பு தங்கை நாகக்கண்ணி அநேக கோடி வணக்கம் செய்கிறேன் தெய்வமே, வணக்கம் செய்கிறேன். இந்த அண்ணனாகப்பட்ட இந்த கண்ணின் பாதித்த மனிதபடியா நீ என்றும் பூவும் பொட்டுடன் பல்லாண்டு வாழ்வாய் என்று ஒரு ஆசீர்வாதமான தெரிகிறேன். நம்ம மகிழ்ச்சி அண்ணா, மகிழ்ச்சி. அகட்டும் தங்கா. இருந்தாலும் ஒரு விஷயம் என்ன? சேற்றிலே வளர்ந்த செந்தாமரை போது இருக்கும் உனது முகமானது ஆனால் இந்த ஒரு வித வாட்டமாக காணப்படுகிறது. என்னம்மா காரணம்? ஒரு வித சோகமா இருக்கிறது. என்னம்மா நடந்தது? என் மனதிலே இருக்கின்ற மனக்கவலை உங்களிடம் நான் சொல்ல வேண்டுமானால் எந்த ஆபத்தா இருந்தாலும் நான் தீர்க்கிறேன் என்பதற்காக கை நீட்டி எனக்கு ஒரு சத்தியம் செய்து தாருங்கள். சத்தியம்? அப்பொழுதுதான் நான் சொல்ல முடியும் கண்ணா. தங்கா, சத்தியமே வெல்லும் சத்தியமே கொல்லும் என்பார்கள். அப்பேற்பட்ட சத்தியம் எதுக்கம்மா? இந்த கண்ணன் நான் இருக்க உனக்கு கவலை எதற்கு? இந்த மாயன் நான் இருக்க உனக்கு மனக்கவலை எதுக்கம்மா? உனக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு, அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். அண்ணா தங்கா அப்படியெல்லாம் இல்லை அண்ணா.
எதுவாக இருந்தாலும் கை நீட்டு எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தால் தான் என் மனம் ஆறுதல் ஆகுமே தவிர என்னால் ஒருபோதும் நான் சொல்லவே மாட்டேன். அப்படியா? சத்தியம் தானே கேக்குறேன். என் தங்கச்சி சத்தியம் தானே கேக்குது. சத்தியம் செஞ்சிடலாமாக்கா? பிரச்சனை எதுவுமே இல்லையே. உன்னை நம்பிக்கிட்டு தான் நான் போறேன். தங்கா சத்தியம் தானே? சத்தியம் செய்த நானும் தங்களை தேவரும் அறியத்தானே. சத்தியம் செய்த நானும் தங்களை தேவரும் அறியத்தானே. அண்ணன் இந்த கண்ணன் மீது ஆணையாக, எனது தங்கை உன் மீது ஆணையாக. உனக்கு எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் நான் தீர்த்து வைப்பேன். இது சத்தியம் என் தங்கா. சத்தியம் செய்தே நானும் சகல தேவர்களும் அறியத்தானே. இந்த அண்ணாராகப்பட்ட இந்த கண்ணன் மீது ஆணையாக, எனது உயிருக்கு மேலான என் தங்கை உன் மீது ஆணையாக, உனக்கு எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் இந்த அண்ணன் நான் தீர்த்து வைக்கிறேன். இது சத்தியம் தங்கா, சத்தியம். அண்ணா தங்கா, அண்ணா
தங்கா வா